அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இதனால் உலக மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், காசா அகதிகளுக்கு போலீஸ் வேலை கிடைக்க போகுது. அந்த போலீஸ் வேலைக்கு 5000 பேரை தேர்ந்தெடுத்து எகிப்து நாட்டில் வைத்து ட்ரைனிங் கொடுக்க போகிறார்களாம். அது முடிந்ததும் தற்காலிக அரசாங்கம் காசா புண்ணிய பூமியில் அமைந்ததும் பெர்மனண்டாக அவர்கள் வேலையில் அமர்த்தப்படுவார்கள். ஹமாஸ் யூனிஃபார்முக்கு பதில் போலீஸ் யூனிஃபார்ம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஹெல்மெட் போடாமல் பைக்கு ஓட்டுபவர்களிடமிருந்து எவ்வளவு ஃபைனு பில் இல்லாமல் கறக்க வேண்டும் என்பதை நம்ம ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு ஃபோன் போட்டு கேட்டு தெரிந்து கொண்டார்களாம். ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுன்னா சும்மாவா? இதுவரை 70,000 பேருக்கு மேல் பாலஸ்தீனர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். 1,00,000 பேரை இன்னும் காணவில்லையாம். கட்டடக் கழிவுகளை அகற்ற ஆரம்பித்தால்தான் எத்தனை எலும்புக்கூடுகள் கிடைக்கும் என்பது பற்றி தெரிய வரும். எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கைகளை வைத்து காணாமல் போனவர்களின் லிஸ்ட் ரெடியாகிவிடும். இதற்கிடையில் பகலில் வெளியே வர முடியாத ராப்பாடி ஹமாசுகள் குபூஸ் ரொட்டி வாங்க அர்த்தராத்திரியில் வெளியே வந்தார்களாம். அர்த்தராத்திரியில் வெளியே 4 ஹமாசுகள் வந்தார்களாம். ராத்திரியில் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தவர்களுக்கு மரணம் காத்திருந்தது. இருட்டில் கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்தால் இஸ்ரேலுக்கு கண்ணு தெரியாது என்று நினைத்து வந்தார்களாம். ஆனால் நைட் விஷன் பைனாகுலர் வைத்து இஸ்ரேல் பார்த்து கொண்டிருப்பது இவர்களுக்கு தெரியாமல் போனது. இஸ்ரேலிய ட்ரோன்கள் பார்த்து கொண்டிருப்பது இவர்களுக்கு எங்கே தெரிய போகுது? அந்த ட்ரோன்களும் என்னமோ ஒரு எலி மாதிரி ஒன்று ஓடுதே என்று தானியங்கி துப்பாக்கியால் சுட்டதாம். பிறகுதான் தெரிந்தது செத்தது எலி அல்ல, அது ஹமாஸ் அலிகள் என்று இஸ்ரேலிய போலீஸ்கள் சொல்லுகிறது. இஸ்ரேலிய போலீஸ்கள் கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருப்பானுங்க போல தெரியுது. இதுக்குத்தான் எல்லா ஊர்லேயும் டாஸ்மார்க் கடைகளை திறக்கணும்னு சொல்கிறது. அப்போ தான் இந்த போலீஸுகள் ராத்திரி டியூட்டியில் ஒரு ஸ்மால் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூங்கவாது செய்வானுங்க. இல்லைன்னா ராத்திரியில் வாக்கி டாக்கி வச்சுருக்கிற ஜீப்பில் தூங்கவா முடியும்? கண்ட்ரோல் ரூம்லேருந்து நொய்யின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்களே. எகிப்தினுடைய வெளியுறவு மந்திரி ஃபாதர் அப்துல்லாட்டி ஏற்கனவே 100கணக்கான பாலஸ்தீனர்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்து அனுப்பிட்டோம். அவர்கள் பாலஸ்தீனியன் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸில் வேலை பார்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவங்கெல்லாம் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸில் போய் சேருவாங்களா, இல்லை ஹமாஸ் ஃபோர்ஸ் என்ற ஹமாஸ் இயக்கத்தில் போய் சேருவாங்களா என்பதை மொசாத்தை வச்சு தான் நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். காசாவில் தான் ஆயுதம் பிடிக்காமல் எவனோட கையும் வேலை செய்யாத அவங்களுக்கு இந்த பார்க்கின்சோனிசம் இருக்குது. துப்பாக்கியை கையில் பிடிக்கலைன்னா கை நடுங்கிரும். அதனால தான் எகிப்து பிரதமர் முகமது முஸ்தபா ட்ரைனிங் எடுத்தவங்க மறுபடியும் காசாவுக்குள்ளே போயிட்டாங்களா என்பதை உறுதி செய்த பிறகுதான் தினமும் தூங்க போவாராம். பெட்டுக்கடியில் குண்டு வச்சிடக்கூடாது. பார்த்தீங்களா? ட்ரைனிங் எடுத்த பாலஸ்தீனர்களை போலீஸ் வேலையில் சேர்த்து பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி என்ற அரசாங்கம் சம்பளம் போட்டு கொடுப்பதாக ரமல்லா ஆஃபீஸில் இருந்து உறுதிமொழி கொடுத்துள்ளது. நீட் உறுதிமொழி மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி. பாலஸ்தீனத்துக்கு சர்வீஸ் பண்ண போவது பெருமைக்குரிய விஷயம் என்று போலீஸ் ட்ரைனிங் எடுத்த பாலஸ்தீனர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல அப்படித்தான் இருக்கும். அப்புறம் முகத்தில் கருப்பு துணியை கட்ட சொல்லுவானுங்க. அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மண்வெட்டியும் பிக்காசியும் கையில் கொடுத்து குகையை தோண்ட சொல்லுவானுங்க. தண்ணீர் குழாயை அறுத்து 1000 ஏவுகணைகளை செய்ய சொல்லுவானுங்க. அண்டர் கிரவுண்டு லேத்து பட்டறையை பார்த்து நீயே அசந்து போயிடுவ. இதெல்லாம் போலீஸ் ட்ரைனிங்கில் சொல்லித்தரலையே என்று நீ தப்பிக்க முடியாது. தப்பிக்க நினச்சா 2 தொடைக்கும் நடுவில் சுட்டுடுவானுங்க. அப்புறம் செனப்பண்ணி ஆட்டம் தாங்கி தான் நடந்து போகணும். தெரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், அப்புறம் வாங்கிச்சிட்டோம். இதற்கிடையில் காலித் மார்ஷல் என்ற சீனியர் ஹமாஸ் லீடர் ஒரு புதிய ஐடியாவை சொல்லியிருக்காரு. ஹமாஸுகள் ஆயுதங்களை இஸ்ரேலிடமோ அமெரிக்காவிடமோ ஒப்படைக்க தேவையில்லை. அதற்கு பதில் பதுங்கு குழிகளில் அவர்கள் ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருக்கும் அறைகளில் கொண்டு போய் வைத்து பூட்டி சாவியை காலித் மார்ஷலிடம் ஒப்படைத்து விட வேண்டுமாம். தற்காப்புக்கு ஒரு கைத்துப்பாக்கி வேண்டுமானால் ஒரு இடுப்பில் சொருகி வைத்து கொள்ளலாம். இது எப்படி இருக்கு? இந்த ஐடியாவை அவர் கொடுத்துருக்காரு. அதற்கு நேத்தன்யாகவும் வழக்கம் போல நோ என்று சொல்லிவிட்டார். முழுசாக ஆயுதங்களை ஒப்படைத்தால்தான் சீஸ்ஃபயரு சத்துமாவு எல்லாம், இல்லைன்னா உங்கள் எல்லோருக்கும் அகதிகள் கஞ்சி தான் ஊற்றப்படும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். அக்டோபர்
2023 டிசம்பர் 2025 வரை ஹவாலா பணம் மூலம் $1 பில்லியன் அமெரிக்க அளவுக்கு பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதை மொசாத் இப்போ கண்டுபிடித்துள்ளது. அந்த பணம் ஈரானில் இருந்து லெபனான் வழியாக ஹிஸ்புல்லா ஹமாஸுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தை வச்சு அவனுங்க பாலஸ்தீனர்களுக்கு மளிகை சாமானா வாங்கி கொடுத்துருப்பான், இல்லை நிடோ பவுடரு, டேங்கு ஜூஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பானா, இல்லை குழந்தைகளுக்கு அல்மராய் பால் வாங்கி கொடுத்துருப்பானா? லெபனான் விபச்சார விடுதியில் அவர்களுடைய ஆயுதத்துக்கு தீனி போட்டது போக மிச்சமுள்ள பணத்தில் ஏவுகணைகளை வாங்க ஆர்டர் போட்டிருப்பானுங்க. நமக்கு தெரியாதா இவன்களை பற்றி? கூடயே நான் வாழ்ந்தவன் ஆச்சே. லெபனானில் தான் எல்லா பிரெஞ்சு கம்பெனிகளும், எல்லா ஆயுத பிரெஞ்சு கம்பெனிகளும் பிரான்ச்சு தொடங்கி வியாபாரத்தை ஜாம்னு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு பணமும் அங்கத்தானே போகுது, அதுக்குத்தானே எல்லாம் போகுது. இவனுங்க தான் மேஜர் கஸ்டமர். அதில் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் தான் ரெகுலர் கஸ்டமர். ஹமாஸ் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் காசாவுக்குள் வரக்கூடாது, பார்டர்லேயே நின்றுக்கணும் என்று ஹமாஸ் திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. வெளிநாட்டு தீய சக்திகள் காசாவுக்குள்ள வரக்கூடாது, உள்நாட்டு தீய சக்திகளே போதும். வெளிநாட்டிலிருந்து ஃபுட் பேக்கெட்ஸ் வேண்டுமானா வரலாம். வெளிநாட்டிலிருந்து ஜேசிபி, புல்டோசர்கள், சிமெண்ட், மணல் கம்பி இவை மட்டும்தான் வர முடியும், வரலாம். ஹமாஸ் டனலுக்குள்ளே வந்து எவனும் எட்டி கூட பார்க்கக்கூடாது. நீங்கள் கட்டித்தரும் வீடுகளில் ஹமாஸ்கள் குடியிருக்க மாட்டார்கள். குகை மனிதர்களுக்கு வீடுகள் எல்லாம், மனிதர்கள் வாழும் வீடுகள் எல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் எங்களுக்கு வழக்கமே இல்லையே. அவன் ஹமாஸுகளை சிவிலியன் ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் எப்படி கரெக்டாக இந்த இஸ்ரேல் இராணுவம் கண்டுபிடிக்கிறது என்று ஒரு ஐடிஎஃப் இராணுவத்திடம் கேட்டபோது, யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க இந்த ரகசியத்தை என்று என் காதில் மட்டும் வந்து சொன்னார்கள். அது என்ன? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தயக்கம்? எந்த தயக்கமும் இல்லை. நான் அதை உங்ககிட்ட சொன்னால் அதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு நம்பிக்கையானவங்க நீங்கள். கட்டி வச்சு அடித்தாலும் நான் சொன்னதை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. உயிரே போனாலும் அதை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அந்த ரகசியத்தை தெரிஞ்சு நான் என்னத்தை பண்ண போகிறேன் என்று நீங்கள் சலித்து கொள்வதும் எனக்கு கேட்கிறது. அதனால் அதை சொல்லாமலே விட்டுடலாம். யோ, நேரத்தை கடத்தாமல் சீக்கிரம் சொல்லி தொலையா. அது ஒன்றும் இல்லைங்க. இவங்க குகைக்குள்ளே குனிஞ்சு நடந்து முதுகு கூன் விழுந்து இருக்கு. மண்ணுக்கு மேலே இவனுங்க நடந்தாலும் கூன் போட்டு தான் நடப்பானுங்க. அதை வச்சு ஈஸியாக அவன் ஹமாஸு, யூனிஃபார்ம் போடாத ஹமாஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் ஸோ சிம்பிள். அதுதான் இதில் உள்ள சூட்சும ரகசியம். தெரிஞ்சுதா? ஹமாஸ் கையில் ஆயுதம் இல்லாமல் அவன் சாகவே மாட்டான் என்று காலித் மார்ஷல் சொல்லிவிட்டதால் ஹமாஸ்கள் செத்த பிறகு அவர்களை அடக்கம் பண்ணும்போது தேங்காய் உடைக்கிற மாதிரி துப்பாக்கியை 2 துண்டாக உடைச்சி உடல் அருகே வைத்து அடக்கம் பண்ணி விடலாம். வாய்க்கரிசிக்கு பதில் புல்லட்டுகளை அள்ளி அவன் வாயில் போட்டு அடக்கம் பண்ணி விடலாம் என்று ஹமாஸ் தலைமைச் செயலகம் முடிவெடுத்துள்ளது. அதை ஹமாஸ் ரசிகர் மன்றங்களுக்கு சுத்தறிக்கையாக அனுப்பிவிட்டது. ஏதோ அவர்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 7 வருடங்களுக்கு முன்பு டென்மார்க்கில் எவனும் பர்கா போட்டுக்கிட்டு அலையக்கூடாது என்று சட்டம் போட்டாங்க. ஹிஜாபும் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பர்காவுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஒரு திடீர் ஆப்பு வைத்து விட்டது இந்த டென்மார்க் அரசாங்கம். திருட்டுத்தனம் செய்கிறவன் தான் அவனுக்கு தான் பர்கா, பர்தா எல்லாம் தேவை. டென்மார்க்கு தான் உலகத்திலேயே சண்டை சச்சரவு இல்லாத அமைதியாக வாழுகிற அமைதி நாடு. அங்கு அமைதிகளின் சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. பர்கா போட்டவர்கள் போராட்டம் நடத்தினால் அரசு இரும்பு கரம் கொண்டு அரெஸ்ட் செய்து அவர்களுக்கு கஞ்சி ஊற்றப்படும் என்று அறிவித்து விட்டது. டென்மார்க் அரசு உலக அமைதியை விரும்பும் நாடு. எல்லா நாடுகளும் அதை பின்பற்றினால் உலகம் அமைதி அடையும். 3 லட்சம் முகத்திரைகள் டென்மார்க்கில் இதுவரை கிழிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹிஜாபுகள் அகற்றப்பட்டுள்ளது. மைனாரிட்டிகளுக்கு சுதந்திரமே அங்கு இல்லை என்று வழக்கமான கோஷம் அங்கு எழுவது இயற்கை தானே. அதற்காகத்தான் அவர்கள் போராடுகிறார்கள். அவர்களுடைய முக லட்சணங்கள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. அழகு தெரிஞ்சிரும்ல. அதனால் தானோ ஏனோ வெட்கப்படுகிறார்கள். அதனால் தான் இந்த டென்மார்க் அரசாங்கத்தின் மேல் இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறார்கள். ஆனால் அந்த நாட்டில் வாழறதுக்கு மட்டும் அவங்களுக்கு விருப்பம். அரசாங்கத்தின் மேல் அவர்கள்
இந்த வெறுப்பை காட்டுவதற்கு காரணம் இதுதான். இங்கு பரதா போட்டவர்கள் எல்லாம் மைக்ரண்டுகள் தான். டென்மார்க் சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்று கண்டிப்பாக டென்மார்க் அரசாங்கம் கூறிவிட்டதால் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களின் ஸ்லீப்பிங் செல்ஸுகள் இப்போ முழிச்சுக்கிட்டாங்க. அவர்களை பெர்மனண்டாக தூங்க வைக்கத்தான் இஸ்ரேல் பல வருடங்களாக போராடி வருகிறது. சரி மக்களே, மீதி கதைகளை மீண்டும் வந்து சொல்லவா? நான் சென்று வருகிறேன். ஜெய் ஹிந்த்.